முன்பெல்லாம் வீட்டில் சாயந்தர நேரத்தில் மாலை நேரங்களில் சாம்பிராணி புகை போடுவாங்க. அது பூச்சி விரட்டியாகவும் நமக்கு நோய் தடுப்பாகவும் இருந்தது. ஆனால் இப்போல்லாம் நமக்கு சுத்தமான சாம்பிராணி, நல்ல குவாலிட்டியான சாம்பிராணிலாம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. அப்படியே கிடைச்சாலும் சாம்பிராணி சிலருக்கு ஒத்துக்காமலும் இருக்கும், அலர்ஜியும் ஆகலாம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம மாட்டு சாணத்தை இதற்கான ஆல்டர்னேட்டிவாக பயன்படுத்தலாம். கிராமங்கள்லாம் பார்த்தோம்னா மாட்டு சாணமும் மரத்தூளும் சேர்த்து உருண்டைகள் தயார் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போல்லாம் பாய்லரில் தண்ணி கொதிக்க வைப்பாங்க. குளிக்கிறதுக்கான தண்ணி பார்த்தோம்னா இப்போ மாதிரி நமக்கு ஹீட்டர்லாம் கிடையாது, பாய்லரில் தான் கொதிக்க வைப்பாங்க. அதற்கு இந்த உருண்டைகளை, சாணத்தினால் தயார் பண்ண உருண்டைகளை பயன்படுத்துவாங்க. அந்த உருண்டைகள் கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சைஸில் தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, கிராமத்துக்கு போகும்பொழுது நம்ம அதெல்லாம் ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டோம்னா, ஓரிரு உருண்டைகள் எடுத்து அதோட கொஞ்சமாக நம்ம நெய் விட்டோம்னா, அந்த நெய் விட்டு நம்ம அந்த உருண்டைகளை பற்ற வைக்கும் பொழுது அந்த நெய்யோடு சேர்ந்து அந்த வாசனை, நம்ம ஒரு ஹோமம் பண்ண எஃபெக்ட் கிடைக்கும். அதே போல் நெய் இல்லைனாலும் நம்ம எண்ணெய் விட்டு கூட ஏற்றிக்கலாம். ஒரு 5-6 சொட்டு எண்ணெயோ அல்லது நெய்யோ விட்டு நம்ம பற்ற வச்சோம்னா அது நல்லா பற்றி எரிய ஆரம்பிக்கும். அது எரிஞ்சு கொஞ்சம் கறி ஆகும் பொழுது நம்ம அதோட நொச்சி இலையும் மலைவேம்பு இலையும், இது எதுவும் இல்லைன்னா கூட நம்ம தும்பை இலை, வேப்பிலை இலை இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும் நமக்கு. அந்த இலைகளை பச்சையாவோ அல்லது காய வச்சு பொடி பண்ணியோ அது மேலே தூவி விட்டோம்னா அதுலேருந்து நல்ல வெண்மை நிறமாக புகை வரும். கருமையாக வராமல் நல்ல வெள்ளையாக தான் அந்த புகை வரும். அந்த நெய்யோடு சேர்ந்து அந்த சாணமும் சேர்ந்து எரிஞ்சு அந்த புகை வரும்பொழுது அது பூச்சி விரட்டியாகவும் கொசு விரட்டியாகவும் இருக்கும். காற்றினால் பரவக்கூடிய நோய் கிருமிகளை தடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தடுப்பு முறையாக இதை நம்ம பயன்படுத்தலாம். நம்ம டெய்லி இதை செய்ய முடியலன்னா கூட வாரம் ஓரிரு முறையாவது நம்ம வீட்டில் இந்த புகையை போட்டுட்டு வரும் பொழுது நல்ல மணமாகவும் இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய துர்நாற்றமும் வெளியில் போகும். நோய் உண்டாகக்கூடிய கிருமிகளையும் இது தடுக்கக்கூடிய ஒரு முறையாக இருக்கும்.